உனக்கு ஏன் நிம்மதி இல்ல தெரியுமா? உன் வாய் தான் உனக்கு எதிரி. சந்தோஷமா வாழணும்னா இந்த 5 விஷயத்த வெளியே சொல்லவே கூடாது. அதுலயும் 5வது ரொம்ப முக்கியம். ஒண்ணு, உன் வருமானம். உன்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சாலும் கடன் கேட்க 2 பேர் தான் வருவான். ஆனா கண்ணு வைக்க 100 பேர் வருவான். உன் பர்சு கனமா இருக்கட்டும், ஆனா வாய் மூடியே இருக்கட்டும். 2, உன் அடுத்த திட்டத்தை வெளியே சொல்லாத. ஏன்னா விதைய மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாதான் மரம் வளரும். வெளியே போட்டா கோழி கொத்திரும். செய்யறத செஞ்சு காட்டு, சொல்லிட்டு தெரியாது. 3, உன் கஷ்டம். எல்லாருக்கிட்டையும் போய் ஒப்பாரி வைக்காத. பாதி பேருக்கு அதை பத்தி கவலை இல்ல. மீதி பேருக்கு உன் கஷ்டம் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அவனை சிரிக்க வைக்க நீ ஏன் அழுகுற? 4, வீட்டுல நடக்கிற புருஷன் பொண்டாட்டி சண்டைய வெளியே சொல்லாத. நாளைக்கு நீங்க சேர்ந்துப்பீங்க, ஊர் உங்களை கேவலமா தான் பார்க்கும். 5, உன்னை பிடிக்காதவனுக்கு விளக்கம் கொடுக்காத. ஏன்னா கழுத கிட்ட போய் கணக்கு பாடம் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால நேரத்தை வீணாக்காத. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், மௌனம் சாதுவோட குணம் மட்டும் இல்ல, சாதிக்கிறவனோட ஆயுதம். இந்த நிகழ்காலத்தை விளக்கமா சொல்லணும்னா இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. We are in the era of being unbothered. யாருக்கு என்ன வேணா நடக்கலாம், யார பத்தி என்ன வேணா தப்பா பேசலாம். தனக்கு பட்டதுதான் நியாயம். குறை சொல்லி மட்டம் தட்டுற கூட்டம் இங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க. வெயிட், இங்க என்ன நடக்குது? நீங்க யார்? உங்களுக்கு என்ன வேணும்? பொதுவாகவே இங்க பல பேரோட மனசு எப்படி தெரியுமா? வார்த்தையால கூட இன்னொருத்தவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற மனசு. ஆனா அப்படிப்பட்டவனையே கல் நெஞ்சக்காரனா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த சொசைட்டி. இங்கு எதை தேடி வந்தோம் என்று, எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா? விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா? பதில் சொல்ல